ஸ்கிரிப்ட்லேயே இந்த ஜேர்னி இங்கே ஆரம்பித்து இந்த ஊருக்கு போயிட்டு இங்கே போகிறதுன்னு இருக்குது. ம். ஸோ இந்த ஊருன்ற சென்ஸ் எல்லா இடத்துலையுமே நம்ம போய் ஷூட் பண்ண முடியாது ம். ப்ராக்டிக்கலான்றது ஒன்று இருக்குது. ம். ஆர்டிஸ்ட்டை வச்சுட்டும் நம்ம கரெக்ட். அவ்வளோ ஷெட்யூல்ஸ் போகிற மாதிரி ஆகிடும். ம். ஸோ அப்போ வேறு ஊரில் ஷூட் பண்ணுறோன்னா என்ன பண்ணால் அது பிலீவபிளாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைடில் இருந்து, ஓகே. ப்ராப்ஸில், ம். ஒட்டுற வால் போஸ்டர்ஸில் இருந்து, ம். பேனர்ஸில் இருந்து, ஸ்லாங்கில் இருந்து, ம். இந்த மாதிரி என்னென்ன பண்ணால் நம்ம சீட் பண்ணலாம், சீட்டிங் நிறையா. அப்படி எந்தெந்த ஊரு? நாகர்கோயில்னு சொல்லி நாங்கள் குத்தம்பாக்கத்தில் நிறையா ஷூட் பண்ணோம். ஓகே. குத்தம்பாக்கம் தான் இப்போ தமிழ் சினிமாவோட ஸ்டுடியோ மாதிரி. ஓகே. அந்த ஊரில் தான் ஷூட் ம். பண்ணுவோம் ம். மேக்ஸிமம். ஓகே. திருவண்ணாமலை ஹோட்டல்னு இங்கே ஷூட் பண்ணோம். ஓகே. கோயம்புத்தூர் ஹோட்டல்னு சென்னையில் ஷூட் பண்ணோம். ம். ஸோ ஒரே ஒரு இதெல்லாம் இடத்துல தான். மதுரைன்னு வேற ஷூட் பண்ணிருவீங்களே. ஆமாம், அது வந்து ரெட் ஹில்ஸ் சைடு ஒரு இடம். ஓகே, ஓகே. சோ பெரிய ஆர்டிஸ்டா போறப்ப நமக்கு அந்த ஒரு டிஃபிகல்ட்டி வருது. பெரிய ஆர்டிஸ்ட்டும் கம்ஃபர்டபுள் தான். நமக்கு நம்மளால் இதை சீட் பண்ணி எடுக்க முடியுன்றதை சீட் பண்ணிட்டோம். ம். ஏன்னா மதுரையில் ஒரு கொஞ்சம் ஏன்னா ட்ராவல் இருக்குது. ஒரு ஒரு ஊர்லேயும் நம்ம க்ரூவோட போய் போய் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்ததால். ம். ஃபகத் சாரும் ரொம்ப பிஸியான ஆள். ஸோ நமக்கு ஈஸியாக நம்மளால் கன்வின்ஸ் பண்ண முடியுன்றதை நாங்கள் சான்ஸ் எடுத்து சீட் பண்ணி தான் பண்ணோம்.